கார்வண்ணரே ராமோம் சீருகிட்டினரே ராமோம் சீருகிட்டினரே நாட்டை எல்லாம் மூரடியாய் அளந்தவா நாயகியால் பகவதி அம்மனே கார்வண்ணரே ராமோம் சீருகிட்டினரே ராமோம் சீருகிட்டினரே நாட்டை எல்லாம் மூரடியாய் அளந்தவா நாயகியால் பகவதி அம்மனே அம்மனும் பகவதியோ அங்கேயக்க நாயகியோ அங்கேயக்க நாயகியோ அங்கேயக்க நாயகியோ அங்கேயக்க நாயகியோ அருள் வளர்த்தவ லட்சுமி சீதா தேவியோ ஆயிலிம்மா பத்திர மகாளியோ பத்திரகாளியும் பராசக்தி பைரவியோ பராசக்தி பைரவியோ பலவிதமாகவே நாவில் கூட்டி கொண்டாக்கா ஆடவும் பவிஷதருவாயினி மகாளியும் பராசக்தி பைரவியும் பராசக்தி பைரவியோ பலவிதமாகவே நாவில் கூட்டி கொண்டாக்கா பாடவும் பவிஷதருவாயினி தருவாய் கணபதி சற்றுகதை தப்பிடாமல் சற்றுகதை தப்பிடாமல் சற்றுகதை தப்பிடாமல் சற்றுகதை தப்பிடாமல் தருகிற உனதுட குடவயிரானது நிரம்பல் சாத்துகின்ற மந்திரத்தை நாயகா மந்தீர கடுகு வித்த தந்தீர கட்டு சுரக்கே தந்தீர கட்டு சுரக்கே விட்டாலும் கரி பட்டாலும் கரி வீத்தைதான் பருதலால் பகவதி அம்மனே தொடர்ந்து அம்பிகை பத்ரமாகாளி அம்பாளுடைய கதையினை வெள்ளிசையோடு சமர்ப்பிக்கின்றோம். அப்படி நந்தி சிவாயே நமச்சிவாயே நாரணன் கருடன் மீதினில் அண்டர்கள் முனிவர்கள் யாவர்க்கும் மெய்ஞானம் படைத்த தாயே அண்டர்கள் முனிவர்கள் யாவர்க்கும் மெய்ஞானம் படைத்த தாயே மகள் தனக்கு வலங்கை நூல் பாட அருள் புரிவாய் மகள் தனக்கு வலங்கை நூல் பாட அருள் புரிவாய் வடபத்திர மாகாளி தாயே
வலங்கை நூல் பாட அருள் புரிவாய் வடபத்திரமாகாளி தாயே தாயே ஆயோங்கல்லை தெரியும் ஆயோங்கல்லை தெரியும் அருமுகவேலப்பருக்கு ஆயோகலை தெரியும் ஆயோகலை தெரியும் அருமுகவேலப்பருக்கு தாயோ மகளுமதா தாரனண்டு ஆனகதை இருமடைத்த மனது கொண்டே எதிரே வந்த தாருகனை தாருதனை தலையெருக்கே தாருதனை தலையெருக்கே தாயாக வந்தவளே உன்கதையை நாங்கள் பாட உதவி செய்வாய் மாகாளி அன்பாய் நாங்கள் பாடுதற்கு அன்பாய் நாங்கள் பாடுதற்கு ஆதிவர சக்தி நீ காப்புதாமே ஆதிப்பரம் பொண்ணு கைலாசோ கைலாசோ அம்மையுமை வாழும் கைலாசோ ஆதிபரம் பொண்ணு கைலாசம் கைலாசோ அம்மையுமை பொண்ணு கைலாசம் ஜோதிப்பரம் பொண்ணு கைலாசோ கைலாசோ துலங்கு வெள்ளி கைலாசோ அந்த கைலாச வாழ்மலையில் அரணுமையும் அரசிருந்தார் கைலாச வாழ்மலையில் அரணுமையும் அரசிருந்தார் சத்தியுமை இடமிருக்க சரி இது கைலாசவல் ஏகமயமாக கொலுவாகவே இப்படி அமர்ந்திருக்கின்றார் கொலுவாக வீட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தால் இந்த பார்வதியானவள் சொல்லுகின்றாள் பகவானை பார்த்து ஆதிவண்ணம் கைலாச மாமலையில் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவாக இருக்கிறார் என்று பார்த்தார் யாரெல்லாம் கொலுவாக இருக்கின்றார் தேவாதி தேவர்கள் கொலுவாக இருக்கின்றார்கள் சரி 30 முக்கோடி தேவர்கள் சமயத்தார்கள் நாம் 41,000 ரிஷிமார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் தானவர்கள் இப்படி எல்லோரும் கொலுவாக வீட்டிருக்கேன் இப்படி இந்த கைலாச மாமத்தால் அங்கு உமா மகேஸ்வரா என்று வணங்குகின்றார்கள் சில பேர்களை பார்த்தால் சிவா பார்வதி என்றே வணங்குகின்றார் சில பேர்கள் பார்த்தா தில்லை நடராஜரே என்று சொல்லி வணங்குகின்றார்கள் கங்கை நாதன் என்று பல பேர்கள் போற்றி சென்றார்கள் சில பேர் அம்பலத்தில் ஆடு மீசா என்று சொல்லி வணங்கி சென்றார்கள் கைலை நாதா என்று பல பேர்கள் போற்றி செல்கின்றார்கள் சரி இப்படி பணிந்து இவர்கள் இருப்பதை பார்த்தாள் அம்மை பார்வதி என்ன நினைக்கின்றாள் சுவாமி என்ன அப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறார் என்ன சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாம பெயர்கள் இருந்தாலும் இந்த திருநாம பெயர்கள் இருக்க ஆமா நான் திருநடம் ஆடினாக்கால் என்று சொன்னால் இந்த தேசமெல்லாம் அழிந்து போய்விடும் பார்வதி மகாதேவா என்ன உரைக்கின்றீர்கள் பார்வதி இந்த கைலாசமலில் நான் திருநடம் ஆடக்கூடிய சமயத்தில் இந்த அகில உலகம் எல்லாமே இந்த உலகம் எல்லாம் அழிந்து போய்விடும் பாருலகம் அழிந்து விடும் என்று சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்ட அம்மை பார்வதி என்ன சொல்லுகிற பாருங்க என்ன பாருலகம் அழிந்தாலும் பரமசிவ ஆட்டு வேணும் ஆட வேணும் பாருலகம் அழிந்தாலும்
வாட வேண்டும் ஆட வேண்டும் ஆட வேண்டும் திருநடனம் அடியல் நானும் பார்க்க வேணும் திருநடனம் ஆடினாக 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 தேசமெல்லாம் அழிந்திடுமே அழிந்திடுமே மகாதேவா சுவாமி நீங்கள் நடனமாடியதை பார்த்து இந்த உலகம் அழிந்து விடுமே என்றால் பார் உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை சரி நீங்க ஆட வேண்டும் நான் பார்க்க வேண்டும் சுவாமி பார்வதி என்னுடைய சொல்வார்த்தை கேளாமல் நீ திருநடம் ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்றேன் இதனால் நீ இதில் வரக்கூடிய விளைவுகள் எல்லாமே நீயே ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் வேண்டாம் சுவாமி இப்படியே நான் ஆடுகின்றேன் இந்த உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை சரி மகாதேவா பரம்பொருளே என்னம்மா நீங்கள் ஆட வேண்டும் நான் பார்க்க வேண்டும் பகவானுக்கு கோபம் வருகிறது சரி பார்வதி உலகமே அழிந்துவிடும் என்று சொல்கிறேன் ஆமா மீண்டும் மீண்டும் நீ திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்கின்றாய் ஆமா பிடிவாதக்கார் என்ன பார்வதி மாறினான் சொல்ல சொல்ல மறுத்து நீ உரைத்தாய் மாதே கூறினால் கேட்க மாட்டாய் குழம்பிடும் உலகம் என்று தேறிய அரணாதானும் தெரிந்தவர் சிந்தை ஆடவே இருந்த ஆண்டார் ஆடவும் இசைந்து நின்றாரே ஆடவே இருந்த ஆண்டார் ஆடவும் இசைந்து நின்றாரே பார்வதி சுவாமி உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை ஆம் இதோ உன்னுடைய ஆசைப்படியாக முன்பதாக இதோ ஆடுகிறேன் மகாதேவா நடனம் ஆட மாட்டேன் என்று உரைத்தீர்கள் ஆமா இதோ பார் ஆடுகிறேன் என்று உரைக்கின்றீர்களே ஆமா நடனம் ஆட வேண்டுமே ஏண்டா சரி அதற்கு அந்த ஆடைகள் ஆபரணங்கள் இருப்பதை மறந்து விட்டீர்களா இதோ மாற்றி விட்டு வருகின்றேன் பார்வதி அப்படி பகவான் எப்படிப்பட்ட ஆடை அணிகலம் எல்லாம் எடுத்து அணிகின்றார் என்று பாருங்கள் எப்படி அழகான புலித்தோல் எடுத்து அணிகின்றார் சரி காவி வேஷ்டி எடுத்து அணிகின்றார் பரவாயில்லை கழுத்திலே உத்திராட்சை மாலை நெத்தியிலே திருநீற்று பட்டை சரி அழகாக பகவான் அப்படி ஆட்டத்துக்கு தயாராகி வருகின்றார் மகாதேவனை பார்த்து பார்வதி சொல்கிறாள் என்ன சுவாமி என்ன தாங்கள் திருநடம் ஆடக்கூடிய நேரம் மேனியில் இருந்த எந்த ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் நடனத்தில் நீங்கள் தோற்றதற்கு சபம் அப்படி என்று நடராஜன் என்ற பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய சபதத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் பார்வதி ஆகட்டும் என்று அதிகரிக்கின்ற பகவான் அம்மை பார்வதி பார்க்க எப்படி ஆடுகிறார் எங்கே எப்படி ஆடுகின்ற ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே நடனம் திருநடனம் புரிந்தாடினாரே ஆடும்பரம் மன்னருவத்தினால் கோடி ஆடும்பிரம் 64 கோடி 50,000 சங்கதோழிட ஓடும் அசைந்திட தேவர்கள் சூழ்ந்திட உத்தமரம் சிவன் திருநடனம் மார்கழி தை மாசி பங்குனி பத்தாத சித்திரை வைகாசியானியும் அறமுடன் ஆடி அவனிதன் ஐம்பது காட்டுகள் மார்கழி
இந்த கைலாய மாமலையில் சரி அம்மை பார்வதி பார்த்திருக்க ஆமா பரமன் அழகாக திருநடனம் ஆடுகிறார். ஆடுகின்றார் ஆடுகின்றார் பல மாதங்களாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். சரி மாதங்கள் பல யுகங்களாக ஆடி ஆமா பல யுகங்கள் பல ஆண்டுகள் பல வருடங்களாக ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அடேங்க அப்பா பல யுகங்கள் ஆடிவிட்டு மழையபடி பல மாதம் பல வருடத்தை தொடங்குகிறார். பல மாதத்துக்கு வரலங்க. ஏம்மா? ஒரு யுகம் முடிஞ்சுன்னு சொன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் மறைந்ததுதான் ஒரு யுகம் என்று சொல்லுவார்கள். ஓஹோ. அவன் மறைந்து அடுத்த பொழுது பிறவியாகும் போது ஆமா அவனுடைய பிறவியானது அடுத்த யுகமாக மாறிவிடும். ஓ அப்படியானால் பகவான் யுக யுகமாக ஆடிக்கொண்டே நிற்கின்றார். ஆமா ஏகமயமாக பகவான் ஆடக்கூடிய நேரம் அது கைலாய மாமலையில் அப்படி பகவான் மட்டுமா ஆடுகிறார்? மற்றும் மீனும் யார் யாரெல்லாம் ஆடுகிறார் பாருங்கள். யார் யாரெல்லாம் மாநாடம் அழுவாட மங்கை சிவகாமியாட ஆமாம் மாநாட நூலாடம் மறை தந்த பிரம்மநாடு கோநாட வானுலக கூட்டமனமாட சரி சரி குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தர்களோடு அச்ச பாலகர்களாட நரை தும்பை விருதாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினை ஓட உன்னை பாட விருதோடி ஆடி வருவாய் ஈசனே தில்லைவாழ் நடராஜனே விருதோடி ஆடி வருவாய் ஈசனே தில்லைவாழ் நடராஜனே. இப்படி கைலாசத்திலே சரி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் யாவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கைலாசம் இந்த கைலாய மாமலையில் அப்படி இப்படி எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்க ஆமா அம்மை உமையவள் பார்வதி இருக்கிறாள் பாருங்க. சரி பகவானுடைய ஆட்டத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார். பொது ஒரு புருஷன் ஆடுனானி வைங்க இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமா தான் இருக்கும். அடா 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 ஒரு வீட்டுல புருஷன் ஆட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பமே ஆடி போயிடும். எங்க இப்ப உள்ள காலத்துல எல்லாம் புருஷன் ஆடுனா குடும்பம் ஆடாதுங்க. பொண்டாட்டி ஆடுனாதான் குடும்பம் ஆடி போயிடும். எப்பவும் பெண்களை குறை சொல்வதே உங்களுக்கு வேலை. நீயும் ஏன்னா ஒரு ஆம்பளை பத்தியா பொம்பளை. ஆனால் அம்மை பார்வதி பகவானுடைய ஆட்டத்தை ரசித்து பார்த்து கொண்டிருக்க சரி பகவான் உமையவள் ரசிப்பதை உணர்ந்தாரே. அப்படி உணரக்கூடிய நேரம் அங்கு என்ன செய்கிறா பாருங்க. என்ன செய்கின்றாள் இந்த அப்படி உமையவள் பகவானுடைய ஆட்டத்தை பார்த்ததும் பகவானுடைய காதில் இருந்து தோடு திருகாணி கலந்து வருகிறது. திருகாணியானது கலந்து வரக்கூடிய சமயத்தில் இந்த திருகாணி கலந்து வரும்போது பகவான் தன்னுடைய வலது காலை கீழூன்றி இடது காலை மேல் தூக்கி சரி அப்படி அந்த திருகாணியை பூட்டினார் பாத்தீங்களா? ஆமா பூட்டக்கூடிய சமயத்தில் அவளுடைய ஆடையானது சற்று விலகியது. ஆடை சற்று விலகக்கூடிய நேரம் அம்மை பார்வதி என்ன செய்கிறா பாருங்கள். என்ன செய்கின்றாள்? தன்னிருந்த பார்வதியா 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 கையை கொட்டி சிரித்திடுவா சிரித்திடுவா கண்டிருந்த பார்வதியாள் பார்வதியா கைகள் கொட்டி சிரித்திடுவாள் சிரித்திடுவாள் பார்வதியா சிரித்திடவே பகவானும் கோபம் கொண்டான். கோபம் கொண்ட பகவானோ 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 தாண்டவங்கள் ஆடுகின்றார் ஆடுகின்றார். ஓடு இந்தா இந்தா
அம்மை பார்வதி அப்படி பகவான் ஆடக்கூடிய ஆட்டத்தை பாருங்க. ஆட்டம்னா எப்படி ஆட்டம்? சும்மா தலைகால் புரியாம தலைகீழ ஆடுறார். என்ன ஆட்டம் ஆடுறாரு பாய் பகவான். அப்படி இந்த பகவான் ஆடுவதை பார்த்தால் பாருங்கள். இந்த பார்வதி பார்க்கக்கூடிய வேளையில சிவபெருமானுடைய ஆட நிலைமை கண்டதும் கையை கொட்டி கலகல வந்து சிரிக்கிறார். அதான் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. பார்வதி சிரித்ததும் சரி பகவானுக்கு கோபம் வருகிறது. கோபம் வரக்கூடிய சமயத்தில் என்ன செய்கிறார்? பகவானுடைய ஆட்டமானது அப்படி ருத்ர தாண்டவமாக மாறுகின்றது. இந்த ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய நேரம் சரி இதை பகவான் தன்னுடைய திருச்சடைக்குள் ஆமா கங்கை அடக்கி வைத்தால் பாருங்கள். அந்த கங்கா தேவியானவள் அப்படி நிலைக்குலைந்து கீழே சாடக்கூடிய சமயத்தில் தலையில் இருக்க முடியாமல் பொத்தன்று கீழே விழுந்தாள். விழக்கூடிய சமயம் என்ன ஆகிறது பாருங்கள். என்ன ஆகிறது? கங்கை அவள் விழுந்திடாமே கடலேலும் பொங்கிடுமா ஏழு திருமார்கடலோ திருத்துமானும் கோத்திடுமா கடலேலும் பொங்கிடவே கடலேலும் பொங்கிடவே பாருலகம் அழிந்திடுமா கடலேலும் பொங்கிடவே கடலேலும் பொங்கிடவே பூமி நகண்டிடுமா மர தாமரையும் மண்பூமி அழிந்திடுமா நல்லது தங்கரைந்துருகை கைலாயம் மலை உருமா ஆதிசக்தி பார்வதியா கரையாளி தங்களத்தி கங்கையிலே விட்டெறிந்தா பூமியிலே வேரூன்றி தண்ணீரின் மேல் பரப்பில் தாமரையை மலர்ந்திடுமா தாமரையும் மலர்ந்த போது தாமரையும் மலர்ந்த போது சங்கரனார் வீட்டிருந்தார். என் தாயாகிய அம்மை பார்வதி சரி அங்கே பகவானுடைய நிலைமை கண்டால் வாருங்கள். ஆமா கலகல வந்து சிரித்தா. அப்படி கலகல இப்ப சொல்லியா பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லி இருக்காங்க? என்ன? பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலே விரிச்சா போச்சுன்னு சொல்லி இருக்காங்க. என்னடா சொல்ற நீ? ஒரு பெண்ணானவள் நினைத்தாள் என்று சொன்னால் சொன்னால் இந்த உலகத்தில் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். அப்படியா? ஆமா. எப்படி தம்பி? இப்ப பொதுவா நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க இல்ல என்ன எடுத்துக்கிடுங்க? ஒன்ன எடுத்து நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வந்தா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முடியலையா? இதுவரைக்கும் என்ன முடியலையா? உனக்கு இனி காலத்துக்கு கல்யாணம் முடியாது. நீங்க ஏன் சொல்றேன்னா என்ன அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு ஜாதகத்தை பாப்பாங்க. சரி இந்த காலமும் ஜாதக பொருத்தம் தான் பாக்குறாங்க. ஆமா. ஆனா உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செல்போன் பொருத்தம் பார்க்கணும்னு நீ சொல்ற. ஆமா. செல்போன் பொருத்தம் பார்த்து செல்போன் பொருத்தம் உனக்கு சேர்றது எப்போ? நான் எப்ப கல்யாணம் முடிக்கிறது? உனக்கு வாய்ப்பு இல்ல தம்பி. சரி ஒரு வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சு நான் வேலை செஞ்சு என் பொண்டாட்டிட்ட கொண்டு பணத்தை கொடுத்தேன்னு சொன்னா என் பொண்டாட்டி அந்த பணத்தை சேகரிக்க பார்க்கணும். இப்ப நான் கொண்டு போகக்கூடிய பணத்தை நான் 2000 ரூபாய் கொண்டு கொடுத்தேன்னு சொன்னா 1800 அவங்க பியூட்டிஷனுக்கு கொண்டு போனா ஆமா வீட்டுல என்னத்தை சேர்க்க முடியும்? மிச்சம் 500 இருக்குல்ல தம்பி. ஆமா 1800 செலவு பண்ணுனா மிச்சம் 500 இருக்கும். அப்படிதானே? ஆமா எக்ஸ்ட்ரா 200 300 ரூபாய் சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ அந்த 1800 செலவு பண்ணிட்டாங்கன்னா சொன்ன ஒரு மாசம் செலவு 200 ரூபாய் வச்சு பண்ண முடியுமா? இப்போ உள்ள காலத்துல ஒரு 10 ரூபாய் கொண்டு போய் பஸ் ஏற முடியுமா? வட்டிக்கு வாங்கிட வேண்டியதானே தம்பி. ஏற்கனவே அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. அம்மை உமை பார்வதி ஆமா பகவானை எள்ளி நகைத்து ஏளனமாக சிரித்தார். சிரிக்கக்கூடிய சமயத்தில் பகவான் அப்படி ஆட்டமானது பயங்கரமாக ஆடுகின்றார். ருத்ரதாண்ட ஆடக்கூடிய நேரம் வரைந்திருந்த கங்கை பூமியில் விழுந்தால் பாருங்கள். கடல் 7 ஒன்றாக பொங்கி வந்தது. பொங்கி வரக்கூடிய சமயத்தில் கடல் 7 பொங்கி பாருலகை அழித்து வந்து கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் அழிந்து விட்டது. பாருலகம் அழிந்து வரும்போது ஆமா மட்டமர தட்ட தாமரைகள் மண்ணிலும் மண் பூமிகள் எல்லாம் கைலாசம் கல் கங்கையில் அழிந்து போகிறது. ஆமா கல்லது கரைந்துரைக வெள்ளிப்பனி மலையார் அந்த கைலாய மாமலை உருகியது. ஆமா பகவான் பார்வதியும் தவிக்கின்றார்கள். அப்படி தேவாதி தேவர்கள் அபயக்குரல் எழுப்புகிறார். சிவபெருமானே அபயம் சிவபெருமானே அபயம் அபயம் என்று அபயம் விடுகின்றார். பகவானுடைய நிலைமை பார்க்கிற அம்மை பார்வதி ஆமா எப்படி இருக்கிறது?
எப்படி இருக்கின்றது? தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறார். உமையவள் கையில் இருந்த கனையாளிகளை கங்கையில் விட்டறிய சரியிலே வேறொன்றி மேலோகத்தில் செந்தாமரை மலர்கின்றது. தாமரை மலரில் ஒரு திட்டம் வைத்து அப்படி பகவான் பார்வதி கொலுவாக மறந்தார்கள். மற்றுமுள்ள தேவாதி தேவர்கள் சுற்றி இதழாக அமர்ந்திருக்கு. ஆமா, பார்த்தார் பகவான் நினைக்கின்றார். சங்கத்தா சமயத்தா தானவர்கள் அத்தனை பேர்கள் தாமரை இதழாக போய் அமர்ந்ததும் ஆமா இவர்கள் இங்கிருக்க பகவானை தரிசிக்க வேணுமே என்று செந்தலை வாழ்கருடாழ்வாழ்கருடாழ்வ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 ா
பறந்து வாரா சந்தலை வாழ் கருடாழ்வான் சிறப்புடனே பறந்து வாரான் பறந்து வாரா சிறப்புடனே பறந்து வாரா பறந்து சென்று கருடாழ்வா பரப்பு எல்லாம் தேடி வாரா உயர்ந்த திரு கடலதிலே தாமரையின் மலர் மேலே சங்கரரும் இருக்க கண்டார் சங்கரரும் இருக்க கண்டார் தகத ஆதிகிரைக்கின்ற பகவான் அப்படி தாமரை மலரில் அமர்ந்திருக்கு அனுதினமும் இந்த கருட பகவான் இருக்கிறார் பாருங்கள். ஆமா, பகவானை வந்து வணங்குவது வழக்கம். தினமும் பகவானை வந்து வணங்கக்கூடிய சமயத்தை அப்படி அந்த தினத்தில் ஆமா ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்று கருட பகவான் வந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய சமயத்தில் பார்த்தால் கைலாச மலையை காணவில்லை. ஆமா, காண்டு ரூபத்தை காணவில்லை. சரி, எங்கு பார்த்தாலும் ஜலப்பிரளயமாக இருப்பதை பார்க்கின்றான் இந்த கருடையாள். சிவபெருமான் எங்கு சென்றாரோ ஏன் இப்படி என்று தெரியவில்லையே. அப்படி பறந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு செந்தாமரை பூவிலே ஒரு சுடர் ஒளியை பார்க்கின்றான். ஜோதி ஒளி தெரியுமே, ஆனால் சிவபெருமான் அங்குதானே இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய பகவான் தான் என்று சொல்லி இங்கு வந்து பார்த்தால் சிவனும் பார்வதி செந்தாமரை பூவில் அமர்ந்திருக்கின்றார். அத்தனை பேர்களும் தாமரை இதழாக அமர்ந்திருப்பதை கண்டார். கண்டவுடன் பகவானை வணங்கினார். வணங்கி கருடா என்ன வந்து இப்படி வணங்கி நிற்கின்றியே. ஆமா, வாருங்கள். வந்து உலகம் அழிந்து போய்விட்டது. சரி, அழிந்து போன உலகத்தில் ஆமா அழியாத பொருள் எதுவும் கண்டெடுத்தால் எடுத்து வா என்று உரைத்தார். ஆகட்டும் என்று கருடன் எங்கே வருகிறார்? வாருங்கள். எங்க வருகின்றான்? பறந்து சென்று கருடாழ்வா பரப்பு எல்லாம் தேடுவானா தீரு கடல் மேலே அவன் மாறு போதே சுரவி சொந்தமணி கடலில் சுரவி சொந்தமணி கடலில் சுரப்பதீரம் இதற்கு கண்டா சுரபி சிந்தமணி கடலில் சுரபி சிந்தமணி சுரபாதீரம் இதற்கு கண்டா காலகாலிதான் குழுவி கரைகண்ட நம் முன்பில் வைத்தார் வள்ளுவனு திருமகளோ கரையுடனே இருக்க கண்டார் ஆண்டவனை அடிதோழுது ஆண்டவனை அடிதோழுது ஏது செல்வாங்கருடாழ்வா இப்படியாக
இந்த கரடியாழ்வான் பறந்து வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் பகவானும் பார்வதியும் தாமரை மலர்ல இருப்பதை பார்த்தவுடன் இந்த கரடியாழ்வான் கேட்கின்றான், சுவாமி நீங்கள் இங்கு இருக்க காரணம் என்று சொல்லி அப்படி சுரபி சிந்தாமணி கடலில் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அங்கு ஒரு சுரபாத்திரம் மிதப்பதை பார்க்கின்றான். பார்த்து சென்று கரடையாழ்வான் தன்னுடைய இரு கால்களால் அதை கோரிக்கொண்டு பகவான் முன்பிலே வைக்கின்றான். அதை இறைக்கின்ற பகவானு ஆமா சுரபாத்திரத்தை திறந்து பார்க்க பாத்திரம் ஒன்றாக இருக்கின்றது. சரி, ஆமா அறைகள் இரண்டாக இருக்கின்றது. இரண்டு அறைக்குள் இருபேர் இருப்பதை பார்க்கின்றார். அப்படியே இருக்கக்கூடிய சமயம் ஆமா ஒரு அறைக்குள்ளே ஒரு ஆண்மகன் இருக்கிறான், ஒரு அறைக்குள் ஒரு பெண்மகள் இருக்கின்றார். பார்த்தார் பகவான், என்னை ஆமா பெரியவர நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி பாத்திரத்துக்குள்ள அமர்ந்திருக்கின்றீர்களே, ஆமா நீங்கள் யார் ஐயா? நாங்கள் யார் தெரியுமா? யாரு? இவ்வளவு உலகம் அழிந்த பிறகு நீங்க நல்லா என்னுடைய பேர் வள்ளுவன். சரி, இது என்னுடைய மகள் திருமகள். நாங்கள் இருவேரும் வரக்கூடிய உலகத்திலே கல்விகளை கொடுக்கக்கூடிய திரு வள்ளுவனாக நீங்கள் அமர வேண்டும். அம்மா திருமகளே, சுவாமி செல்வத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய செல்வாமிக்கு திருமகளாக நீ இருப்பாய் என்று சொல்லி அப்படியே ஆகட்டும். இருவேரை கையமர்த்தி சரி கிருடா என்ன பார்க்கடலில் வள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமானந்த பரந்தாமனை அழைத்து வாய் என்று இதோ வருகின்றேன். ஆகட்டும் என்ன கிருடன் எப்படி வருகிறார் பாருங்கள். சிவல் ஏவல் தட்டாமல் செந்தேலை வாகருடாள் பரந்தே சந்து பார்க்கடலில் பரப்பு எல்லாம் தேடுவானா. உயர்ந்து தீரை கடல் மேல் ஊஞ்சலது காலிரண்டும் வடக்காக கமல மூடிதற்காக இது கிருட பகவான் அப்படி திருப்பார்கடலில் எப்படி ஆமா பறந்து வந்து பார்க்கக்கூடிய நேரம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அச்சுதனாகி பரந்தாமன் காலில்தான் வடக்காக கனகமுடி தெற்காக மேல் திசைக்கு முகமாகவும் மெத்தை ஒரு பாம்பாகவும் உலகம் அழிந்திருப்பதை அறிந்தும் அறியாத ஒரு போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார். நித்திரையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கருடாழ்வான் நினைக்கின்றான், கைதிண்டி எழுப்புவோமானால் கலங்கமிடுவார் பெருமாள் என்றும் ஐயனே இந்த மெய்திண்டி அழைப்போமானால் மிதனப்படுவார் பெருமாள் என்றும் பெருமாளை அழைப்பதுதான் எப்படி இவர் மேல் ஒரு பாமாலையை பாடி எழுப்பலாம் என்று சொல்லி சரி பகவான் மேல் ஒரு பாமாலையை பாடுகின்றார். அப்படி மாயவனை நினைத்த வண்ணமாக மலை மேலே வாழுகின்ற நீலவண்ணா மலர்வாயில் சிரிப்பரும்பே மலர்கரத்தில் அருள் விளங்க மலர்பாதம் நொந்தாலும் எமை காக்க வந்திடுவார் நீலவண்ணா எமை காக்க வந்திடுவாய் மலை மேலே வாழுகின்ற மாதவா மலை மேலே வாழுகின்ற மாதவா மக்கள் குறை தீர்க்க மனம் இறங்கும் தூயவா மலை மேலே வாழுகின்ற மாதவா
சக்கரம் கொண்டவன் நீ அல்லவா, சங்கு சக்கரம் கொண்டவன் நீ அல்லவா, சங்கடம் தீர்த்தம்மை ஆளும் வல்லவா, மலை மேலே வாழுகின்ற மாதவா, மக்கள் குறை தீர்த்த மனமிறங்கும் தூயவா, மலை மேலே வாழுகின்ற மாதவா. மங்கள மணி முழங்கும் கோயிலே, மங்கள மணி முழங்கும் கோயிலே, மணியாரும் துலங்க நிற்கும் திருமார்வா, மங்கள மணி முழங்கும் கோயிலே, மணியாரும் துலங்க நிற்கும் திருமார்வா, அன்பு கொண்டு உன்னை வணங்கும் பக்தர்களை, அன்பு கொண்டு உன்னை வணங்கும் பக்தர்களை அருகிருந்து காப்பாற்றும் மலர்பாதா, மலை மேலே மலை மேலே மலை மேலே வாழ்கின்ற மாதவா, மக்கள் குறை தீர்க்க மனமிறங்கும் தூயவா, மலை மேலே வாழ்கின்ற மாதவா என்று என் பெருமாளாகிய மாயவனை படித்தெடுக்க சரி முழித்தெழுந்தார் என் பெருமாள். ஆமா கருடன் பாதம் என்றாரத்தை நிற்பதை பார்த்து கேட்கிறவாருங்க. எப்படி எப்படி ஏதேது கருடாழ்வா 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 என எழைத்த காரணம் ஏன் காரணம் ஏதேதோ கருடாழ்வா 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 என்னை இழைத்த காரணமே காரணமே என எழைத்த காரணத்தை எனக்கறிய சொல்லு என்பாள். பகவானும் அழைத்து வரு அழைத்து வரு அழைத்து வரு என்னை இங்கு அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டார். ரசியா அப்படி இதை கருடாழ்வானை பார்த்து கேட்கிறார். என்ன கருடா என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து என்னை துகில் எழுப்பினாயே, ஆமா அழைத்த காரணம் என்ன? சுவாமி உங்களை பகவான் அழைத்து வர சொன்னார், உங்களை அழைப்பதற்காக அடியேன் வந்திருக்கின்றேன். பகவான் அழைத்து வர சொன்னார் என்று அழைத்து வந்தேன். நான் இங்கிருந்து கைலாய மாமலை வர வேண்டுமே யாரா, ஆனால் எனக்கு ஒரு வாகனம் வேணும் என்று கேட்டார். உங்களுக்கு வாகனம் வேணும் என்று கேட்ட போது உமக்கேறும் வாகனமாய் ஓடியாடி இங்கு வந்து என்னுடைய குறுங்கெழுத்தில் ஏறிக்கொள்ளும் மாயவனே ஏறிக்கொள்ளும் மாயவனே ஏறிக்கொள்ளும் மாயவனே. கருடனுட குறுங்கள்ளுத்தில் மாயவனார் போயிருந்தார். கருடனுட குறுங்கள்ளுத்தில் மாயவனார் போயிருந்தார். ஒரு இறகு வீசி வர ஒரு இறகு குடைபிடிக்க மாயவனை தான் சுமந்து வாரானே கருடாழ்வான் வாரானே கருடாழ்வான் வாரானே
கருடா என்ன சொல்கிறாய் சுவாமி? உங்களுக்கு வாகனமாக அடியேன் ஓடி வந்திருக்கின்றேன் சுவாமி. என்னை சுமந்து செல்லும் வல்லமை உனக்கு உண்டுமா? உங்களுடைய கிருபை உண்டுமானால் கண்டிப்பாக எனக்கு இந்த வல்லமை கிடைக்கும் சுவாமி. அப்படியாரா? என்னை நான் உன்னை வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பெருமாள் கருடனுடைய குறுங்கலத்தில் போய் அமர்ந்தார். பகவான் குறுங்கலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சிறகால் குடை பிடிக்க ஒரு சிறகால் அப்படி விசிறி வருகின்றான். மாயவனை சுமந்தவனமாகவே அப்படி பகவான் இருந்த தாமரை தண்டரையில் வருகிறார். தாமரையில் வந்து இருந்தபோது மாப்பிள்ளை அத்தா ஏன் உங்களுக்கு இந்த அவல நிலை? அத்தா உங்க தங்கச்சி என்னைய பார்த்து திருநனம் ஆடுங்க ஆடுங்கன்னு சொன்னா திருநனம் ஆடிய காரணமாகவே இந்த உலகம் அழிந்து விட்டது. சரி மாப்பிள்ளை என்ன உங்க எதுக்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அத்தா? இந்த வார உலகம் அழிந்ததினால் அப்படி அழிந்து போன உலகம் மாதையே உலகம் மாதை உலகம் மாதை அழகுடனை படைப்பதற்கு அழிந்து போன உலகமாதை 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 படைப்பதற்கு மந்திரகன் இடமதிலே மண் வாங்கி வரும் என்றாள் அகட்டந்து மாயவனான் சிறுத்த வேட்டுவாளி எழுத்தாரே ஒரு சொருவோம் தாமரையில் தண்டு வழி தாமோதிர பெருமாள் அங்கு எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி வருகின்றார்? அழிந்து போன உலகத்தை படைப்பதற்காக என்ன செய்கிறார் பாருங்கள். என்ன செய்கின்றார்? ஒரு இடைதிருத்த வேட்டுவாளியாக வடிவெடுத்து மாயவன் பூலோக மந்திரகன் இடத்தில் வந்தார். மந்திரகன்னி என்ன பார் உலகமே அழிந்து போய்விட்டது. சரி என்ன அழிந்து போன உலகத்தை படைப்பதற்கு ஒருபடி குங்குமம் தார் என்று கேட்கிறார். தருகிறேன் அண்ணா. உலகளந்த மாயன் கையில் ஒருபடி குங்குமம் எடுத்து கொடுத்தார். ஆமா பெருமாள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அழிந்து போன உலகத்தை இந்த ஒருபடி மண்ணால் உண்டு செய்ய முடியுமா? முடியாது. மந்திரகனிக்கு தெரியாமல் மற்றொரு பிடி மண்ணை களவு செய்தார். இரண்டு பிடி மண்ணும் கொண்டு தாமரை தண்டு வரும்போது என்ன ஆகிறது பாருங்கள். என்ன ஆகிறது? கண்ணி கொடுத்த மண்ணு தூதா கருவுருவாய் ஒரு வளர கொடுத்த மண்ணு தூதா கருவுருவாயிருந்த மண்ணை கரை கேட்ட நான் முன்பில் வைத்தார்.
அந்த மாயவன் அப்படி மந்திரகனிக்கு தெரியாமல் களவு செய்தாரே மண். இதை 2 படி மண்ணும் கொண்டு தாமரை தண்டு வழியே வந்து கொண்டிருக்கிறார். சரி. கண்ணி கொடுத்தவன் கருவுருவாக உருவலருகிறது. மாயன் களவு செய்தவன் கரைந்து போக நடு கடலில் கரைந்து போகக்கூடிய நேரம் அப்படி கருவுருவாக இருந்த மண்ணை கரைக்கின்ற பகவான் முன்பில் வைத்தார். சரி. ஆதி கரைக்கின்ற பகவானோ மாய கண்ணன் கொண்டு வந்த மண்ணை 4 கூறாக பங்கு வைத்து சரி ஒரு மண் எடுத்து உலகத்தை படைக்கின்றார். ஒரு மண் எடுத்த